ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸில் எப்படி ஷோல்டர் வந்து பிசுறு இல்லாமல் அடித்து திருப்புறது, இது ஒரு மெத்தேடு. இப்போ வந்து நம்ம 2 பக்கமே ஷோல்டர் ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த ப்ளவுஸ் பீஸில் வந்து நம்ம லைனிங் வந்து அடித்து நல்லா படிமான தையெல்லாம் போட்டு எடுத்துட்டோம். அப்போ வந்து நமக்கு பிசுறு இல்லாமல் இருக்கணும். அதுக்காண்டி நல்ல பக்கம் மேலேயும் கீழேயும் வச்சுட்டு டபுள் தையல் அந்த எட்ஜ்லேயே ஓரத்துலேயே ஒரு டபுள் தையல் போட்டு எடுத்துக்கணும். போட்டு எடுத்துட்டு அந்த ஒரு ஃப்ரண்ட் சைடு இருக்கிறத எடுத்து விட்டுட்டு நம்ம எவ்வளோ 1/2 இன்ச்சு நம்ம எவ்வளோ விட்டுருக்கோங்களோ அந்த லைனிங் வந்து மேல் பக்கமும் அடிப்பக்கமும் லைனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து 1/2 இன்ச்சிலே டபுள் தையல் எப்பயுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நெக் பீஸ் பக்கம்தான் கரெக்டான அளவுகளில் ஸ்டிச் பண்ணால் அந்த நெக்கோட ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். டபுள் தையல் போட்டு எடுத்தோன்னே தெரியும் உங்களுக்கு. நெக் பக்கம் வந்து அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாமல், அந்த ஜாயிண்ட் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு ஓரத்தில் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேக் டிச் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அந்த பேக் பக்கம் தான் நம்ம அந்த பிசுறு விட்டுருக்கோம், அந்த மடிச்சடிச்சதை. அதே பக்கத்தில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அதே ஓரத்துலேயே அடித்து திருப்பிடணும். இது ஒரு மெத்தேடு. நீங்கள் லைனிங் அடித்து திருப்பியிருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்.